ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, யாரை தேடி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய்? மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? இந்த இடத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் வேறு இடம் செல்கிறாய். வேறு இடத்திலும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எங்கு செல்வது, என்ன செய்வது என்ற யோசனையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறாய். உன்னுடைய அப்பாவாக அம்மாவாக நான் உனக்கு சொல்கிறேன், நில். அப்படியே நின்று கொண்டு கவனமாக என் கண்களை பார். காரணமில்லாமல் இது உன் கண்களில் பட்டிருக்காது. இது உன் கண்களில் பட்டிருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான நேரம் உனக்கு நெருங்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சற்று நின்று பார். உன் மனதில் சற்று கவனம் தேவை. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய். அவரவர் மனதில் 1000 விஷயங்கள் நல்லதாகவோ தீயதாகவோ ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. உன்னால் பார்த்த கோணத்தில் எதையுமே முடிவு செய்ய முடியாது. உன்னை பார்த்து வழி நடத்தி நல்ல வழியில் உன்னை கொண்டு சேர்ப்பவன் நான் ஒருவன் மட்டுமே. உன் சாயி என்ற மகா சக்தி உனக்காகவே துணையாக இருக்கும் பொழுது நீ யாரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? யாருடைய உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறாய்? என்னை மீறி தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கான தீர்வோ பதிலோ இருக்கப் போவதில்லை பிள்ளையே. ஏனென்றால் உனக்கும் எனக்குமான பந்தம் ஜென்ம ஜென்மங்களாய் கடந்து வரும் பந்தம். அந்த பந்தத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன்னுடைய பந்தத்திற்குள் நான் வந்துவிட்டேன். நீ என்னை விட்டு விலகி சென்றாலும் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட நான் எப்பொழுதும் உனக்காகவே இருந்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை இறுக்க பற்றி கொண்டு உன்னை கரை சேர்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக பாதுகாப்பாக உன்னை கரை சேர்ப்பேன் என்ற சத்திய வாக்கை நான் உனக்கு கொடுத்தும் விட்டேன். என் வாக்கு என்றுமே பொய்யானதில்லை, பொய்யாகி விட்டதே இல்லை. சாயப்பா வாக்கு என்றுமே உண்மையிலும் உண்மைதான். என் வாக்குப்படி உன்னை சரியான இடத்தில், வாழ்க்கையில் பிரம்மாண்டமான உயரத்தில் வாழ வைப்பேன் உன் சாயிநாதா. துயரங்களிலிருந்து விடுதலை அடைய வைப்பேன் உன் சாயிநாதா. கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிநாதா. யாரிடமும் எனக்காக இது வேண்டும் என்று நீ கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இது வேண்டும் சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு இது கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா? நீ வேண்டியதை வேண்டியபடியே நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடியே நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே. ஆனால் சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கான நேரம் வரும் வரை, நிச்சயமாக நான் உன்னிடம் கொடுக்கும் வரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னிடம் நிச்சயமாக அனைத்தையும் நான் சேர்ப்பேன். கவலை கொள்ளாதே, மனதை போட்டு அலைக்கழிக்காதே. உன்னுடைய துயரை தீர்ப்பவன் நான் ஒருவனே. நம்பிக்கையோடு இரு, பக்தியோடு இரு, விடாமுயற்சியோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன் துயரனைத்தும் நான் தீர்த்து வைப்பேன். என்ன செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்தால் நன்றாக வருமா, மாற்றி செய்தால் நலமாக வருமா என்று ஏதேனும் ஒரு முடிவை யோசித்து கொண்டே இருக்காதே. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நான் ஒருவன் இருக்கிறேன் அல்லவா? நீ என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட நான் ஒருவன் இருக்கிறேன் அல்லவா? உன் துயரை தீர்ப்பவனே நானே.
இப்பொழுது நீ சென்று கொண்டிருக்கும் பாதை மிக மிக சரியானதே. இந்த சாயியின் பாதையில்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். நீ இப்பொழுது செல்லும் பாதையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே என் பிள்ளையே. என்னோடே இணைந்திரு. இந்த சாயியோடே உன் பயணங்களை மேற்கொண்டே இரு. உன் துயரங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய பாதையில் புதிய வெளிச்சத்தை நான் காண்பிப்பேன். உன் பாதைகளில் இருக்கும் கற்களும் முற்களும் அனைத்து இன்னல்களும் தவிடு பொடியாக்குவேன் உன் சாயி தேவா. உன்னுடைய துயரங்களெல்லாம் தீரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என்னை மட்டுமே பற்றி கொண்டு என்னை மட்டுமே சார்ந்திருக்கும் என் பிள்ளையே, உன் துயரங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். அதற்கான நேரத்தையும் நான் வழிவகுத்து விட்டேன். உன் துயரங்கள் அனைத்திலிருந்தும் நீ விடுதலை பெறும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ எதிர்பார்த்திருந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி முடிக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் மனதை விட்டுவிடாமல் கலங்காமல் இரு. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே நான் அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். நீயோ வெகுளியாகவே இருந்துவிட்டாய். உன் அன்பு குணத்தை, உன்னுடைய அப்பாவித்தனமான குணத்தை அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை புரிந்து கொண்டு இனி வாழப்போகும் அந்த வாழ்க்கையில் கவனமாக இருக்க கற்றுக்கொள். வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மனம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் உழன்று கொண்டே இருக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய். எதற்குமே கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் விளக்கேற்றப் போகிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். விளக்கான பிரகாசத்தால் உன் வாழ்வு எப்பொழுதும் முழுமையானதாகவே இருக்கும். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் மறந்தும் கூட அவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, தேவை என்று வருபவர்களுக்கு உதவுவதுதான் மிக சிறந்த தர்மம். அவர்களின் உதவியற்ற நிலையை பார்த்து எப்பொழுதும் ஏளனம் மட்டும் செய்து விடாதே, சந்தோஷப்பட்டு விடாதே. யாரேனும் உனக்கு தீமையே செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணாதே. அவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். நான் உன்னோடு இருக்கும் பொழுது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்று, இப்படி நடந்துவிட்டால் வாழ்வு என்னாவது என்ற குழப்பம் ஏன் எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்தோடு நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது மிகுந்த பலனை சர்வ நிச்சயமாக அடைவாய். உன்னை நீண்ட நாட்களாக ஆட்டி படைக்கும் பிரச்சனையிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறேன். அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது. அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். காப்பாற்றப்படுவாய் என் குழந்தை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். நீ உருகுவதை பார்த்து என் மனம் தவியாய் தவிக்கிறது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களே மறந்துவிட்டு, அவர்களையே மறந்துவிட்டு மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களின் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கரைந்து கொண்டிருக்கிறாயே. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மனதை மாற்றிக்கொள்ள இயலவில்லையா? அல்லது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா?
உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மீண்டும் உன்னை வந்து கோபப்படுத்தினாலும் நீ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாய். உன்னுடைய மனம் அவ்வளவு மென்மையானது. இவ்வளவு அடிகளை பட்ட பிறகும், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் மீண்டும் அவர்களுக்காக தவிக்கிறாயே. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உள் மனம் விரும்புகிறது. உன்னுடைய இந்த பண்பான குணம், நல்ல குணம் அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்றுதான் எனக்கு புலப்படவே இல்லை. உன்னுடைய உண்மையான பாசத்தை அவர்கள் அறிந்திருந்தால், உணர்ந்திருந்தால், புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். நீ அவ்வளவு நல்ல எண்ணம் படைத்தவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். கூடிய விரைவில் அவர்களுக்கும் அதை காலம் புரிய வைக்கும். அடிமேல் அடிபட்டதால் இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக யோசிக்கும் நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை பற்றியும் சிறிது சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று உன் சாயி தேவா கூறுகிறேன். எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசி. உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி திறம்பட வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் இருத்திக்கொள். பின்பு மற்றவர்களை பற்றிய சிந்தனையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்களின் மனம் நோகக்கூடாது, மற்றவர்களின் மனம் புண்படும்படி ஒரு சொற்களும் சொல்லக்கூடாது என்பதில் நீ மிக 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 கவனமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது பிள்ளையே. உன்னுடைய நல்ல மனம் ஏனோ அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் கூடிய விரைவில் காலம் அவர்களுக்கு அதை புரிய வைத்து, உன் அன்பை புரிய வைத்து, உன் பாசத்தை புரிய வைத்து உன்னிடம் வந்து சேரும் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இது நாள் வரை போராட்டமாக வாழ்ந்த உன் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக்கையாக மாறப்போகிறது. நான் அதை என் பிள்ளைக்காக மாற்றியமைப்பேன். உனக்கு எப்படி மற்றவர்கள் முக்கியமாக கருதுகிறார்களோ அதே மாதிரி உன் சாயி தேவாவிற்கு நீ மிக மிக முக்கியம். என்னுடைய பொக்கிஷம் நீ. நான் கண்டெடுத்து தேடி பிடித்த கண்மணி நீ. நீ நன்றாக வாழ வேண்டும், நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கக்கூடாதா? நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கக்கூடாதா? அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மனதை தேவையில்லாத சிந்தனையில் மூழ்கடிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதிற்குள் கொண்டு வராதே. எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பாமல், வாழ்க்கை என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ, இனிவரும் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயத்தோடு இல்லாமல், இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன். உனக்கு எது தேவையோ, உன் மனதிற்கு எது நிம்மதியோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அதை மட்டுமே நினைத்துக்கொள். உனக்கு தேவையில்லாதவரிடமிருந்து, தேவையில்லாத செயல்களிடமிருந்து சற்று விலகியே இரு. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சற்று விலகியே இரு. நடந்ததை பற்றி நினைத்து நினைத்து நீயே உன் மனதையும் உன் உள்ளத்தையும் உன் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது யார் தெரியுமா? நீதான் என் பிள்ளையே. நீ வடிக்கும், யாருக்கும் தெரியாமல் நீ வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். யாருக்கும் தெரியாது என்று தனிமையில் நீ சிந்தும் ஒவ்வொரு துளியும் இறைவன் காலடியில் போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எனக்கு யாருமே இல்லை, என் கண்ணீரை துடைக்கக்கூட எவருமே இல்லை, நடந்தவற்றை எதிர்த்து கேட்கக்கூட எவருமே இல்லை என்று கவலைப்படாதே. கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால்
நீ வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அதற்கான பதில் இறைவனிடம் நிச்சயமாக இருக்கும். இது நிச்சயமான உண்மை. உனக்கான அதிர்ஷ்டகாலம் உன்னை நெருங்கிக் கொண்டு வந்திருக்கிறது. இதை தெரியாமலும் புரியாமலும் ஏக்கத்தோடும் கவலையோடும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை சுழட்டி கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு நீயே குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். கவலையை எல்லாம் விட்டுவிடு. உனக்கான அந்த நல்ல அதிர்ஷ்டமான ஆரம்பமாக போகிறது. இனிவரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சுபமாக நாட்களாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன். உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் பிறக்கப் போகிறது. இதுதான் நம் முடிவு என்று நினைத்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இனிதான் நான் ஆரம்ப புள்ளியை வைக்கப் போகிறேன். என் பிரியமான கண்மணிக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு நீ இவ்வளவு குழப்பமும் வேதனையும் அடைவது சரியா என்று யோசித்துப்பார். உனக்கான பெருமகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று தனிமையில் புலம்புவதை முதல் நிறுத்திவிட்டு அந்த நேரத்தை என்னுடைய நாம ஸ்மரணம் ஓம் சாயிராம் என்று வாயாலும் மனதாலும் உச்சரித்துப்பார். உன் மனதிலும் உன் உள்ளத்திலும் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். உன் பிரார்த்தனைகளெல்லாம் பலன் தரப்போகிறது. உன் கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உனக்கு நல்ல செய்தியோடு உன் சாயப்பாவும் இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் ஓம் சாயிராம் என்று சொல்லிப்பார். நீ நினைத்ததை விட 100 மடங்கு உனக்கு சந்தோஷம் மிகுதியாகவே இருக்கும். குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்.
எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து, நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள் சந்தோஷமாக. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப் போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறப்பி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான்.
எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு, ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. என்னுடைய ஒளி நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல ஒளி ஏற்றத்தோடு விளங்கும். வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நிச்சயமாக ராஜ வாழ்க்கையை கம்பீரமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் வருந்தாதே. முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவை எடுத்த பிறகு தவறாக முடிவாகிவிட்டதோ என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. சில தவறான முடிவுகளிலிருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. நீ இது நாள் வரை எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால் அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால் நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால் உயர்ந்த செயல்களோடு
உன்னை இணைத்துக் கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே.